ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்மை குறைவு தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு என்ன கேட்டிங்கன்னா, வயதான காலத்தில் மருந்து மாத்திரைகளோட துணை இல்லாமல் எவ்வாறு நம்ம இந்த ஆண்குறி எழுச்சியை அடைய வைப்பது, ஆண்மை குறைவை போக்குவது, சரிங்களா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நான் முந்தின வீடியோக்களில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த முதுமை பருவத்தை எவ்வாறு கிளாசிஃபிகேஷன் பண்ணலாங்கிறத திருப்பி சொல்லும்போது அரைச்ச மாவு அரைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நான் திருப்பி அதை சொல்ல விரும்பலை. பழைய வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க. நேரடியாக நம்ம சாப்டருக்குள்ளே போயிடுவோம். இது ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேட் வீடியோவோ அல்லது எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோ கிடையாது. ஒரு தியரிட்டிக்கலான ஒரு வீடியோ, சரிங்களா? அதனால் கொஞ்சம் போர் அடிக்காமல் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக முதுமையான காலகட்டத்தில் எல்லா விதமான நோயும் வர ஆரம்பிச்சிடும். உடல் நலமும் பழைய எதிர்ப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிரும். எல்லா மண்டலமும் நம்மளுக்கு நோய்களை உருவாக்குறதுல அதிக அளவு திறனுடன் செயல்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜீரண மண்டலமாக இருக்கட்டும், சுவாச மண்டலமாக இருக்கட்டும், நரம்பு மண்டலமாக இருக்கட்டும், சிறுநீரக மண்டலமாக இருக்கட்டும், மீன்ஸ் ரீஜியன், சரிங்களா? அதாவது ஜீரண மண்டலம்னா உதடு நாக்கிலேருந்து ஆரம்பித்து மலத்துவாரத்தின் வரைக்கும். அதே மாதிரி சுவாச மண்டலம்னு கேட்டிங்கன்னா மூக்கு மற்றும் அதனுடைய துவாரத்தில் ஆரம்பித்து நுரையீரலோட அடிப்பகுதி வரைக்கும், சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதில் நோய்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கள்ளத்தினால செமிக்கிற காலகட்டத்தை தாண்டி நம்மளுக்கு எதை சாப்பிட்டாலும் பசி எடுக்கலை, அதே நேரத்தில் ஜீரணமாகலை அப்படிங்கிற பிரச்சனையிலே நம்ம காலத்தை தள்ளிட்டு வந்துட்டுருப்போம், சரிங்களா? அந்த மாதிரியான காலகட்டங்களில் பொருளாதார சுமைகளும் மனநிலை டிப்ரெஷன்ஸ், லோன்லினஸ், வாழ்க்கை துணையை இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான காலகட்டங்களில் வரும்பொழுது இன்னும் தனிமைக்கு ஆட்படுத்தப்பட்டு ரொம்ப இன்னல்களை அனுபவிப்பாங்க. இது எல்லாமே முதுமையான காலகட்டத்தில் தான் நடக்குங்கிறது நம்ம சொல்ல விரும்பல. ஒரு 40-45 வயது காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அமைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்றைக்கி கூட நவீன நாகரிக காலகட்டத்தில் அறிவியலோட வளர்ச்சியில் இன்றைக்கி ஒரு முதுமைங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. பொருளாதாரம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை. சரி, இது டாபிக் வேறு பாரி போயிட்டுருக்குது. நம்ம இதில் நம்ம ஆண்குறி எழுச்சி இருக்குது, இது எப்படி இது ஒன்றுன்னு பார்ப்போம். அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்மை குறைவு எழுச்சிக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக மாத்திரை மருந்துகள் நம்ம எடுப்போமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையை இது பண்ணிக்குவோம். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து எடுக்கும்போது அந்த மருந்து எடுக்கலாமா, அல்லது இந்த மருந்து கூட துணை மருந்தாக எடுத்துக்கலாமா, அல்லது இந்த மருந்து எடுக்கும்போது அந்த உணவை எடுத்துக்கலாமா, இப்படியே நம்ம கேள்வி கேட்டு இது ஒரு மருத்துவர் உள்ள வீட்டில் வேணால் ஈஸியாக கேள்வி கேட்டுக்கலாம். மருத்துவர் இல்லாத வீடுகளில் பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்வியை அவங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு தடவை மருத்துவமனைக்கு போயிட்டு வரக்கும் சங்கோஷம் ஆகிட்டுருக்கும், சரிங்களா? அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஆட்பட்டு விடுவார்கள். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளுக்கு உண்டாகக்கூடிய இந்த ஆண்குறி எழுச்சியின்மைக்கு எப்படி ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறையில் நம்ம தீர்வு காண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஒரு நோக்கம். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்னது மாதிரி மண்டலம் வைஸாக நோய்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். பலவித கூட்டு மாத்திரைகள்,
காம்பினேஷன் சிலவங்க பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு 10 மாத்திரை எடுக்கிற ஆட்களும் உண்டு, 12 மாத்திரை எடுக்கிற ஆளும் உண்டு. உச்சகட்டமாக நான் பார்த்த வரைக்கும் சிலவங்களாம் 15 மாத்திரை வரைக்கும்லாம் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆமாம், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. 20 மாத்திரை 25 மாத்திரைனா பொய்யெலாம் நான் சொல்ல விரும்பலை. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் 15 மாத்திரைகள் வரைக்கும் ஒரு வேலைக்கு எடுத்துக்கொண்டு வரக்கலாம் உண்டு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த ஆண்குறி எழுச்சி, ஆண்மை குறைவு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி ஒரு தீர்வு காண்றது அப்படிங்கிறத நம்ம இது பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆண்குறி எழுச்சி 2 வகையில் புற காரணிகளாகவும் அகக்காரணிகளாகவும் நம்ம ஸ்டிமுலேஷன் தூண்டப்படலாம். நம்பர் 1 பார்த்திங்க கேட்டிங்கன்னா லிம்பிக் எரெக்ஷன். நம்பர் 2 பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன். 2 வகையில் இந்த ஆண்குறி எழுச்சி பிரிக்கப்பட்டுள்ளது. முதல்ல பார்க்கும் பொழுது இந்த லிம்பிக் எரெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. மனதால் சிலது நம்ம நினைக்கும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆண்குறி எழுச்சி உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இது இளமையான காலகட்டத்தில் அதிகமாக நடந்து இருக்கக்கூடும். உதாரணத்திற்கு ஒரு ஆபாச இணையதளங்களையோ ஆபாச படங்களையோ ஆபாச புத்தகங்கள் பார்க்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா நமது மனதும் அதற்காக உடன்பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்குறி எழுச்சியை அதிகரிக்க வைக்கும். ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உணவு படத்தை பார்த்தோம்னா ஃபுட்டு இருக்கக்கூடிய ஐட்டங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தோம்னா உங்களுக்கு பசி எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு எடுக்கும். ஆனால் இந்த காமத்தன்மையில் தான் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண் தன்மை, அதாவது பெண் படங்களில் பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆண்குறி எழுச்சியை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இதற்கு பேர் தாங்க லிம்பிக் எரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது முற்றிலும் நம்மளுடைய மனநிலை சார்ந்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா ஒரு திங்கிங்கில் இருப்பீங்க, காம திங்கிங்கில் இருந்து ஓரளவு எரெக்ஷனுக்கு வந்தோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா யதார்த்தமாக ஒரு ஃபோன் வரும், சம்மந்தமே இருக்காது, ஒரு விளம்பர அழைப்பு வரும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அதிலேருந்து மைண்டு டைவர்ட் ஆகி அந்த ஆண்குறி எழுச்சி நடக்காது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு புறக்காரணிகள், வீட்டில் பாத்திரம் பண்டங்கள் விழுவது, சத்தங்கள் மூலமாக இது பண்ணுவது, அதே நேரத்தில் அந்நிய நபருடைய வருகை, இந்த மாதிரியான இருக்கும் பொழுது தாம்பத்தியம் மேலும் அந்த ஆண்குறி எழுச்சி மேலும் சுருங்கி போய்விடும். அந்த சிந்தனையே உங்களுக்கு வராது. சரிங்களா? அப்போ இதுக்கு எல்லாமே பார்க்கும்போது நம்ம பிரெயினில் உள்ள இந்த மெடுலா ஆப்ளாங்கேட்டா பகுதி இந்த லிம்பிக் எரெக்ஷனோட ஒரு அதிகப்படியான ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது. இதுதான் அறிவியல் பூர்வமாக வரும் பொழுது நவீன காலகட்டத்தில் இந்த லிம்பிக் எரெக்ஷன் ஒரு பணியை செஞ்சு கொண்டிருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம படங்கள் மட்டும் கிடையாது, நம்ம கண் முன்னாடி தோன்றக்கூடிய ஒரு உருவங்கள், காம சிந்தனையானது, இளம் வயதில் நாம் செய்தது, இது எல்லாமே சேர்ந்து கொண்டு நம்ம இது பண்ணி கொடுக்க வைக்கும். இதுக்கு முதற் காரணமாக இருக்கிறது நம்மளுடைய மனநிலை ஒருமைப்பாடு அல்லது மனநிலை சாந்தம். சரிங்களா? இதில் இதை ஒருநிலைப்படுத்துதல் இந்த மாதிரி இல்லாமல் இருந்துன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷனுங்கிறது வேறு ஒன்றுங்களேங்க, புற தூண்டல் மூலமாக ஆண்குறியை எழுச்சி அடைய வைப்பது. நல்லா பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா கைகளால் ஸ்டிமுலேஷன் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கூட ஆண்குறி அந்த எழுச்சி ஆயிரும். அதே நேரத்தில் பெண்குறிகளை வைத்து ரப் பண்ணும் பொழுது கூட இந்த ஆண்குறி எழுச்சியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புற நரம்புகளில் தூண்டப்பட்டு இமீடியட்டாக பிரெயினுக்கு கடத்தப்பட்டு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை வெளிப்படுத்த வச்சு அதே நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதில் இந்த 2 லிம்பிக் எரெக்ஷன்லேயும் சரி இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன்லையும் சரி அதிகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது. உடனடியாக இது பண்ணக்கூடியது. மற்ற இதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு இது.
இதில் வந்து வரும்பொழுது இந்த 2 ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக ஸ்டிமுலேஷன் பண்ணக்கூடியது. இதை வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷனை வந்து மாற்று பாலினத்தை வர வச்சு நம்ம செய்யப்படும் பொழுது, ஆணுக்கு பெண் வச்சு இந்த மாதிரி ஆண்குறியை தூண்டப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் விரைவாக ஆண்குறி எழுச்சி வந்து அடைவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த இரண்டுமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. நம்மளுடைய அனாட்டமி, பிசியாலஜி, உடற்செயலியல் மூலமாகவே வரையறை செய்யப்பட்டது இந்த 2 இதுவுமே. சரிங்களா? இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷனும் சரி, லிம்பிக் எரெக்ஷனும் சரி. சரிங்களா? இதுக்கு வந்து எந்தவித மருந்து மாத்திரைகளோ அல்லது உணவு இதுகளோ தேவையில்லை. உங்களுடைய மனப்பக்குவமும் அதே நேரம் ஆண்குறியோட புற தூண்டல் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து மிக எளிதாக வந்து ஆண்குறி எழுச்சியை வந்து அடைய வச்சிடலாம். ஒரு சிலவுகளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து நடக்கும். அதனால் உள்ள 1 or 2 days போனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணுவதில் மூலமாக வந்து இந்த லிம்பிக் எரெக்ஷனை வந்து நீங்கள் அடைய வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உடல் உறவில் கொஞ்சம் இந்த விகிதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலும் வந்து இதில் வந்து காணப்படுது. சரிங்களா? இது 2மே மருந்தற்ற முறைகள். உணவுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் இதை வந்து வயதானவர்கள் தான் பின்பற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை, எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த இது. இப்போ நீங்கள் என்ன மருந்து மாத்திரைகள் வயதான காலத்தில் எடுத்துகிட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதை நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியது லிம்பிக் எரெக்ஷன். லிம்பிக் எரெக்ஷனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. கண்ணால் கண்டு, படித்தோ, கேட்டோ, காதால் கேட்டோ இந்த மாதிரியானதுகளில் வரும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உடல் உறவு அந்த ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகரிக்கக்கூடும். இன்னொன்று வந்து ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷனுங்கிறது ஆண்குறியை புறத்தூண்டல் மூலமாக செய்வதன் மூலமாக பண்ணக்கூடியது தாங்க. இதை தாங்க சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பல நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.